Hi friends, welcome to Tina John's Creation. இன்னைக்கு நம்ம ஒரு பிரைடல் டிசைன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் கிளாத்தில் லாக் போட்டுக்கிறேன். லாக் போட்டு பக்கத்துலேயே இன்னொரு நாட்டு போட்டு ஒரு பீடு எடுத்துருக்கோங்க. பர்ல் பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம். இப்போ 5 செயின் 1 2 3 4 5 செயின் போட்டு எங்கே வந்து பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பர்ல் பீடு எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு கிளாத்தில் லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு கரெக்டாக எங்கே வந்து பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு லாக் பக்கத்துலேயே இன்னொரு நாட்டும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து 2 லாக் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் ஸ்கொயர் பீட் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஃப்ளவர் இது ஸ்டார் பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட் லாக் பண்ணிவிட்டு எங்கே வந்தாங்க பார்த்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போது சாரி அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டர்ன் பண்ணிவிட்டு இந்த பீடு சுற்றி சிங்கிள் க்ரோஷெட் போட்டு வரணும். 1 2 3 4 5 பீட் போட்டு ஒரு பர்ல் பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பர்ல் பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு இப்படி இந்த பக்கம் 5 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு வரணும். 1 2 3 4 5 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு ஒரு லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு லாக் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த லாக்கில் ஒரு லாக் போட்டு இப்போ சாரி டர்ன் பண்ணிக்கலாம். இங்கே இந்த பக்கம் டர்ன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 10 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 இந்த பக்கம் 5 அப்படியே இந்த சைடில் 5 1 2 3 4 5 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு இங்கே கிளாத்தில் ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு எங்கே வந்து பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பர்ல் பீடு எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம். இப்போ 5 செயின் 1 2 3 4 5 செயின் போட்டு எங்கே வந்து பார்த்து அங்கே லாக் பண்ணிக்கலாம்.
லாக் பண்ணிவிட்டு ஒரு pearl bead. பீட் லாக் பண்ணிவிட்டு கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு எங்கே வைத்தாங்க லாக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பீடு இதே போல் இந்த பக்கமாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ செகண்ட் ரோ பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னு. நான் ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம். கிளாத்தில் லாக் பண்ணிவிட்டு இந்த லாக்லேயே ஒரு லாக். இப்போது ஒரு செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டு பீட் பின்னாடி த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அந்த த்ரெட்டில் நம்ம சிங்கிள் க்ரோஷட் போட்டுன்னு வரலாம். ஒரு சிங்கிள் க்ரோஷட், ஒரு செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷட், ஒரு செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷட், ஒரு செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷட், ஒரு செயின் போட்டு இங்கே லாக் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த லாக் மேலே ஒரு லாக் போட்டு 4 செயின் 1 2 3 4. நம்ம இது மேலே சிங்கிள் க்ரோஷட் கூட போட்டுன்னு வரலாம், லாக் கூட இது செயின் கூட போட்டுன்னு வரலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு குச்சி தான் வரும், அப்போது அது தெரியாது. போட்டு இந்த ஒரு செயின் போட்டுக்கலாம். இந்த பீட் பின்னாடி இருக்கிற த்ரெட்டில் வந்து சிங்கிள் க்ரோஷட் 4 டைம்ஸ். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷட்டில் வந்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷட் போட்டுன்னு வரணும். ஒரு ட்ரிபிள் க்ரோஷட் போட்டு ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன், டல் கோல்டு பீட் லாக் பண்ணிவிட்டு இப்போது நெக்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷட்டில் வந்து இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷட் போடுறோம். போட்டு இப்போ 3 செயின் 1 2 3. கிளாத்தை இது டர்ன் பண்ணி இங்கே ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷட் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு திரும்பி கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு அதே போல் ஒரு செயின், இந்த 3 செயினில் வந்து சிங்கிள் க்ரோஷட் போட்டுன்னு வரணும். ஒரு சிங்கிள் க்ரோஷட், ஒரு செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷட், ஒரு செயின், 2 ஆச்சுங்க, 3 4 சிங்கிள் க்ரோஷட் போட்டு இப்போ ட்ரிபிள் க்ரோஷட் நெக்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷட்டில் போட்டு இப்போ ஒரு பீடு பீட் லாக் பண்ணிவிட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோஷட், ட்ரிபிள் க்ரோஷட் போட்டு 3 செயின் போட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட்டாக 3 செயின் போட்டு ட்ரிபிள் க்ரோஷட் போட்டோம் இல்லைங்களா, அதில் ஒரு லாக் போட்டுடலாம். லாக் போட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷட், ஒரு செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷட், 2 ஆச்சு,
3 4 first single crochet ஆனதோ இப்போ triple crochet next chainல next single crochetல இதே போல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன் फ्रेंड्स பாருங்க फ्रेंड्स 5 petal வந்துச்சு 5 bead வர மாதிரி போடணும் फ्रेंड्स இப்போ எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு இப்போ லாஸ்டா வந்து இந்த 4 chain gapல வந்து ஒரு லாக் போட்டு பக்கத்துலயே இந்த லாக் மேலே ஒரு லாக் இப்போ இந்த பீட் பின்னாடி ஒரு செயின் போட்டு பீட் பின்னாடி இருக்கிற த்ரெட்ல வந்து சிங்கிள் crochet இதே போல போட்டுன்னு வரணும் फ्रेंड्स இப்போ எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க ஒரு செயின் ஒரு சிங்கிள் crochet ஒரு செயின் ஒரு சிங்கிள் crochet ஒரு செயின் ஒரு சிங்கிள் crochet போட்டு லாக் மேலே ஒரு லாக் அப்புறம் 4 செயின் 1 2 3 4 இதே போல பேட்டர்ன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு குச்சி கட்டிட்டு காமிக்கிறேன் फ्रेंड्स பாருங்க फ्रेंड्स டிசைன் எவ்வளவு அழகா வந்துச்சு எவ்வளவு நீட்டா அழகா வந்திருக்கு பாருங்க இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 700 rupees சார்ஜ் பண்ணலாம் फ्रेंड्स இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு ஷேர் பண்ணுங்க Thank you friends.